அஸ்வினியில பிறந்தவங்க பொதுவாவே ஒரு ஞானிகள்னு சொல்லலாம். இந்த வாழ்க்கை வந்து ஒரு பிசிக்கல் லைஃப்ல இருந்தாலுமே, ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்க மாட்டாங்க. பணத்துக்கு பெருசா வந்து முக்கியத்துவம் குடுக்க மாட்டாங்க. ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க. நல்ல ஹீலர்ஸ். இப்ப அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்டின்னா, கவுன்சிலிங் இவங்கள மாரி யாராலயும் குடுக்க முடியாது. இயற்கையாவே அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஃபார் சேயிங் இப்போ அஸ்வினி கூட இருக்கிறவங்களா இருக்கலாம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இல்ல அப்டின்னாலுமே, இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில இருக்கிற நபர நம்பி, தன்னுடைய பிரச்சனைய ஷேர் பண்ணுவாரு. யாரா இருந்தாலும் இவங்க கிட்ட ஓப்பன் அப் பண்ணிருவாங்க. வெளிப்படையா பேசிருவாங்க. இவங்கள நம்பி பேசுவாங்க. அதே மாதிரி இவங்களுமே அத வாங்கிக்கிட்டு வெளியில சொல்லாம அவங்கள ஹீல் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அஸ்வினிக்கு வந்து இயற்கையாவே உண்டு. அஸ்வினியோட அந்த சிம்பலே 2 பேர் அஸ்வினி குமாரர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க யாருன்னா பிசிஷியன்ஸ் மருத்துவர்கள். அப்போ ஒரு மருத்துவ கிரகமான கேது வந்து இதுக்கு நட்சத்திரநாதன் ஆகுறாரு. அப்போ மருத்துவம் அதாவது மெடிக்கல் டிப்ஸே இவங்க கிட்ட நெறையா இருக்கும். ஏதாவது ஒரு நோய்ன்னு கேட்டா இவங்களே அடுக்கடுக்கா நெறைய டிப்ஸ் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த கீரைய சாப்பிடு. இந்த மாரி உடம்பு சூடு இருக்கா? இந்த மாரி ஆயில் அப்ளை பண்ணு. இந்த மாரி நெறைய மெடிக்கல் டிப்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில பிறக்கக்கூடிய டாக்டர்ஸுமே பயங்கர எக்ஸ்பர்டைஸா இருப்பாங்க. ஸோ ஆயுர்வேதம் அப்படிங்கிறதுல நெறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். தன்னுடைய ஃபீல்டுல பெரிய எக்ஸ்பர்டைஸா இந்த நட்சத்திரத்தில பிறக்கக்கூடிய டாக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. இதுதான் அஸ்வினி நட்சத்திரோடைய கோர் கேரக்டர்.